ஒரு கார் ரேஸ் நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி ஒரு கார் ரேஸ் நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு மாநாட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதா? போதும் பஞ்செல்லாம் பேசுற. இதெல்லாம் வந்து தமிழ் சேக்கா பேசியிருக்காங்க. அப்படியா? விஜய் அவர்களுக்கு ஆதரவா இல்லையான்னு தெரியல, ஆனா பேசியிருக்காங்க. கார் ரேஸ் உங்களால அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுது. ஆனா ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்கறதுக்கு அவர் லீவ்ல போயிருக்காரு, இவர் லீவ்ல போயிருக்காரு. 21 கேள்வி, 22 கேள்வி. ஆக எந்த அளவிற்கு எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள்? அதாவது விஜய் அவர்கள் கட்சிக்கு வர்றதுக்கும் தடை மாதிரி சொல்றாங்களாம், காட்சி வர்றதுக்கும் தடை மாதிரி சொல்றாங்களாம். எப்படி இந்த மெர்சல் படத்துல பண்ணாங்களா அது மாதிரியா? ஏங்க அது கிடையாதுங்க, அது பழைய விஷயங்க. இது வேறங்க. ஓ, காட்சிக்கும் தடை கட்சிக்கும் தடை அந்த மாதிரி சொல்றாங்களா? கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட. இதெல்லாம் தெரியல. தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இருக்கோம் இல்ல. ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே, வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம். யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும். இத பத்தி தாமு அன்பரசன் அவர்களும் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு? அதான் இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, எலெக்ஷன் வந்தாலே நிறைய பேர் புதுசா கட்சியெல்லாம் ஆரம்பிப்பாங்களாம் பாஸ், இதெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையான்னு கேக்குறாரு. ரொம்ப வேகமான சவுண்டாலாம் கொடுப்பானுங்க, குரல் கொடுப்பான், கூட்டம் நடத்துவான், ஒரு பயம் கொடுப்பானுங்க. ஆனா தேர்தல் ஆனா நம்ம கட்சி அப்படி கிடையாது. அதே மாதிரி நடிகர்கள் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிறாரு. விஜய் அவர்களை தான் சொல்றாரு. ஓ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லியா? ஏங்க அவர் தான் நடிக்கிறது விட்டாரு. எங்க மாமன்னன் மாதிரி வரைக்கும் நிறைய தொண்டர்கள். அது மாமன்னனுக்கு முன்னாடி, இது மாமன்னனுக்கு பின்னாடி. ஓ அப்படியா? அதனால நடி ரசிகர்கள் நடி பார்த்து சினிமா தரணும். என்ன யோகிக்கிறீங்களா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் தான் இருக்கலாம், பெரியமா தான் இருக்கலாம். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல, என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா கொடுக்கலாம். ஒரு டிக்கெட் 2000. நோட் பண்ணீங்களா? என்னது? திமுகல இருந்து யாரும் அந்த கட்சியில போய் சேர மாட்டாங்களாம். ஏன் இதை பத்தி யாருமே கேட்கல? இவரே வாண்டடா சொல்றாரு. தெரியலையே, ஸ்டேஜில் வந்தாலே அந்த மாதிரி வந்துருது. ஓ, அப்ப மற்ற கட்சியிலிருந்து போவாங்களா இருக்கும். மதுரையில செல்லூர் ராஜனும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. எப்படி இந்த கட்சி தொடங்குறத பத்தி ஆதரவா பேசியிருக்காரா? விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அப்படியா? என்ன சொல்றாரு? ஒருவேளை ஃபியூச்சர்ல அவங்க கூட கூட்டணி வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க சும்மா கருத்து சொல்லிட்டாலே கூட்டணியா? அண்ணனே வந்து தெளிவுபடுத்துறாரு. இது என்ன நாடு இது? இதாங்க, இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம், யாரும் மறுக்க முடியாது. உரிய இடங்களை கேட்டு பந்தோஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும். அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க வந்து ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை. பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களை ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகருக்கு முடியும். மக்களுடைய செல்வாக்கும் வரணும் அப்படின்னு அடிப்படையில் சொன்ன. அது விஜய் மட்டும் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன். தலைவர் வந்தாருன்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க. அன்னைக்கு பொதுமக்களுடைய பெருத்த ஆதரவு இருந்தது. அதனால அந்த ஆதரவு இருக்கணும்ன்ற இப்படியில சொன்னேன். அண்ட் இன்னொன்னு என்னது, என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்களேப்பா, அங்க போய் ஆளுங்கட்சிக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்களாப்பா? அது வந்து இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஊரக பகுதிகளில் நடக்க வேண்டிய சாலை வசதிகள், அதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்க அமைச்சர்கிட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எதிர்கேள்வி கேட்கிறாரு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மகால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேர் பிளாக் சாலை, அழகுமிகு விளக்கு, அலங்கார விளக்குகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரி செஞ்சோம். எத்தனையே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல. நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க, அவங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அமைச்சர்கிட்ட கூட இது மாதிரி இந்த மதிவானக்கு மாதிரி யாராச்சும் கேட்குறீங்களா? அங்க போகும்போது இதாகிறீங்களே, சூனா பணம் ஆயிடுறீங்களே. அங்க போனா நீங்க சூனா பணவா மாறிடுறீங்க. அண்ணன் இந்த சூனா பணா விட மாட்டார் போல. சூனா பணம் ஆயிடுறீங்களே. ஏன்னா அண்ணனே ஒரு அந்த மாதிரி ஒரு பயங்கரமா அரசியல்வாதி இல்ல, அது மாதிரி ஆயிடுறீங்க. சூனா பணம் வந்து அரசியல்வாதியா? இல்லைங்க, அந்த கேரக்டரிஸ்டிக், அந்த கெத்து எல்லாம் இருக்குல்ல. எங்கிட்ட கேட்கும் போது இதாகிறீங்க, அங்க போது சூனா பணம் ஆயிடுறீங்க. பிரதமருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்து திமுக பிஜேபி பக்கம் போயிருச்சுன்னு சொல்றாங்க, நீங்களும் அதே மாதிரி ஒன்று சொல்றீங்க. அதாவது பிரதமர் வந்து சிங்கப்பூர்ல வந்து மேளம் அடிச்சிருக்காரு, தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் வந்து அமெரிக்கால போய் சைக்கிள் ஓட்டி இருக்காரு.
அந்தந்த ஊர் ஆக்டிவிட்டி அவங்க பண்றாங்க. இதுல என்னங்க இது? ஏங்க நம்ம ஊர்லேயும் தானே மேலே அடிக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, அதெல்லாம் ஏன் அவங்க இங்கே பண்ணல? ஏன் வெளிநாட்டில் போய் பண்ணுறாங்க? அங்கே சார் ட்ரம்ஸ் இருக்கு, ப்ளே பண்ணிட்டு போங்கன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. சார் எங்கள் ஊரில் சைக்கிள், அமெரிக்காவில் சைக்கிள் இருக்கு, ஓட்டி பாருங்க சார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் அதுதானே ஜெசி? அப்பெல்லாம் கிடையாதுங்க. இப்போ பாருங்க, முதல்வர் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுறாரா? அப்படி என்ன பாட்டுங்க அது? நானும் யோசிச்சு பார்க்குறேன். விவசாயி ஏங்க அது எம்ஜிஆர் கடவுள் அந்த பாட்டை தாங்க பாடிட்டு சைக்கிள் ஓட்டும்போது ஒரு கை விட்டு ஓட்டிட்டு போறாரு பாருங்க. அப்படியா? இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் இலவச ஸ்மார்ட் சைக்கிள் வழங்கும் திட்டம்னு புதுசாக வந்தாலும் வரும். வெயிட் பண்ணுங்க. அம்பலீசி அக்கா விஜய் அவர்கள் பற்றிலாம் பேசினாங்களா? எங்கேருந்து பேசினாங்க? ஆளுநரை சந்தித்த முன்னாள் ஆளுநர், அதாவது இன்னாள் ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. முன்னாள் ஆளுநர் அதாவது எந்த ஸ்டேட்டு யாருன்னு சொல்லுங்க. ஏங்க இங்க இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல போய் ஆளுநர் RN ரவியை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்லியா விவரமா? சரி, இதுக்கு முன்னாடி தான் H ராஜா அவர்கள் சந்திச்சுட்டு வந்தாரு. இப்ப தமிழிசை அக்காவும் மீட் பண்ணி வந்திருக்காங்க. என்னவா? அதாவது உள்ள வேற எதுவும் அவங்க பேசலையாமா, சும்மா மரியாதை நிமித்தமா தான் பேசிட்டு வந்தாங்களாமா. ஆளுநர் அவர்களை மரியாதை நிமித்தம் தான் சந்திச்சேன். இதுல வேற காரண காரியம் எல்லாம் பெருசா இல்ல. ஒரு முன்னாள் ஆளுநர் என்ற வகையில சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கால போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார்ல, காற்று வாங்க போனேன் ஒரு சைக்கிள் வாங்கி வந்தேன். ஸ்மார்ட் சைக்கிள். ஸ்மார்ட் சைக்கிள் சரி, ஓகே, சைக்கிள் ஓட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடிட்டே ஓட்டுறாரு. அதையும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. போஸ்ட் கொடுக்கறதும் சைக்கிள் ஓட்டுறதும் தான் அதிகமா இருக்கே தவிர MOU எதுவும் பெருசா இருந்த மாதிரி இல்ல. அதுக்கு இங்க கட்டமைப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஏங்க இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க சைக்கிள் ஓட்டுறீங்களே அப்படின்னு. அங்க ஊர் சுத்தி பார்க்கவே ஜாலியா போகணும் தானே. ஏங்க பிரச்சனைனா இருந்துட்டே தாங்க இருக்கும். அதுக்காக ஒரு மனுஷர் சைக்கிள் கூட ஓட்டக்கூடாதா? இன்னொன்னு, DK சிவகுமார் அவர்கள் வந்தார்ல சென்னைக்கு, கர்நாடகாவோட டெப்டி CM, அத பத்தியும் பேசியிருக்கிறாங்க. காவிரி பிரச்சனை அன்னைக்கு பேசுவீங்க, இன்னைக்கு வாய் மூடிடுவீங்க. ஆக இன்னைக்கு வாய் மூடி அரசு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தன்மானத்தை, தன்னுரிமையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது தன்மானத்தை, தன்னுரிமையை மற்ற மாநிலங்களில் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிதியே கொடுக்கலன்னு தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல. ஆமா, அதுக்கு உங்களுக்கு என்ன நிதி இல்லன்னு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட நிதி இருக்கேன்னு சொல்லி அடிச்சு விடுறாங்க. எப்படி இந்த மெட்ரோ பணிகள்லாம் பண்றாங்களே, அதை வச்சு சொல்றாங்க நிறைய நிதி இருக்குன்னு. அவங்க அதாவது முதல்வர் அவர்களுடைய ஃபேமிலியில என்னென்ன நிதி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நிறைய நிதி இருக்குப்பா. தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, அருள்நிதி, இன்பநிதி. இன்பநிதியை மறந்துட்டோமே நாம. அதுக்கப்புறம் அந்த துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம்ல நம்ம. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் உங்களை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு, அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி யாருங்க விமர்சனம் பண்ணாரு? திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நச்சினூர் பதில் அடிக்கிறார். அதாவது என்னன்னா, நீங்க ஜெயக்குமார் அவர்களோட வரலாற நீங்க ஒரு வாட்டி திரும்பி பார்க்கணும், புரட்டி போடுங்க அப்படிங்கிறார். ஆமா, என்னன்னா ஃபர்ஸ்ட் டிஜே என்ன சவால் விட்டாராங்க. என்ன சவால்? முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட தயார், என்னை எதிர்த்து முதலமைச்சர் போட்டியிட தயாரா என்று கேட்டார். முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பதிலளித்தார். அந்த பக்கம் சார்பட்டா பரம்பரையில் ஒருத்தர்னா துரக்கண்ணு பரம்பரையிலேருந்து ஒருத்தர் வந்து சண்டை ஸ்பாரிங் போகிறதுக்கு இறக்கி விட்டாங்களாம். உன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தேவையில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து உன்னை தோற்கடிப்பேன் என்றார். அந்த வகையிலே ID மூர்த்தி என்ற ஒரு சாதாரண தொண்டனை அந்த தேர்தல் களத்தில் இறக்கினார், ஜெயக்குமாரை மண்ணக்கை வைத்தார். அப்படிப்பட்ட வரலாறு டிஜே அவர்கள் வச்சிருக்காரு. அவர் போய் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணலாமா? ஆகவே அவரை பற்றி பெரிதாக பேச வேண்டாம். அவருக்கு அரசியல் களத்திலே வாய்ப்பில்லாததால் ஊடகத்தில் அவ்வப்போது இது போன்ற கருத்துக்களை எழுப்பி வருகின்றார். டார்கெட் வேற கொடுத்துருக்காங்களா? என்ன டார்கெட்? 200 நிச்சயம். 200 என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 200 என்பது நிச்சயம், 234 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம். அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கோட்டுக்கு போயிருக்காரு. கோட்டா? சரி, இது போட்ல போயிருக்காரு. ஒழுங்கா சொல்லுங்க, நாளைக்கு ஒரு ரிலீஸ், நீங்க வேற கோட்ன்றீங்க. சரி விடுங்க, அது நாளைக்கு தான் ரிலீஸ். அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கன்னியாகுமரியில ஆய்வுக்கு போயிருக்காரு. அப்போ போட்ல போயிருக்காரு. போட்டு சரி, ஓகே. போனது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. திமுக அரசை பத்தி சொல்றாரு, நாங்க வந்து பொதுவாக தான் அரசியல் பண்றோம், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வேற அடிக்கடிக்கு திமுக மேல வைக்கிறாங்களாம். என்னது? அதாங்க கொஞ்சம் கொஞ்சமா திமுக பிஜேபி சைடு போயிட்டு இருக்கு அப்படின்னு. எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதாவோடு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் வந்து நாங்கள் கூட்டணி வைத்து கொண்டோன்னு முதலமைச்சர் பலமுறை சொல்லிட்டார். அது நீங்க சொல்லுது பழங்கஞ்சி. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்
காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஓட்டெல்லாம் போட்டு சூஸ் பண்ணாங்களே, மறந்துட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு உண்டான காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். சொல்லுங்க, அரசியல டப்பு டப்புன்னு மாற்றம் ஏற்பட்டுரும்ல. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ஓகே. செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு? செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னா 2026 நடக்க போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல வேற மாதிரியான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கே நேரு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது அவருடைய சொந்த கருத்து சொல்லலாம். எங்கள் கட்சியில் சில பேர் அவங்க சொந்த கருத்தை சொல்கிறாங்க. அவங்க தலைவர் என்ன சொல்கிறாரு அதான் கருத்து. அப்புறம் DK சிவகுமார் அவர்கள் சொன்னார்ல, அதாவது மேகதாது அணை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு, அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னது? உச்சநீதிமன்றத்தின் ஆணை, காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பு, அணை கட்டக்கூடாது. இதுதான் நாங்கள் உறுதியாக இருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதியாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதில் ஒருபோதும் சமாதானம் கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். சச்ச எங்க பார்த்தாலும் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்கப்பா. இங்க 2 பேர் பாலிடிக்ஸ் பேச போறாங்க, அதை கேளுங்க. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நான் பேச போற மேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன தோற? NEET, நீட். கோர்ட் வரைக்கும் ஜஸ்டிஸ் கேட்டு போற அந்த நீட் இல்லடா, இது வேற நீட். நாட் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ட்ரைனிங். அதாவது படிக்கவும் செய்யாத, வேலைக்கும் போகாத, மற்ற பயிற்சிகளும் எடுக்காத மக்களை பத்தி. இது புதுசா இருக்கு. தோற புதுசு இல்ல, பழசுதான். ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டுல இருக்கிற பிரஜைகள் ஒன்னு கல்வி கத்துக்கிட்டு இருக்கணும், இல்ல வேலைக்கு போகணும். அதுவும் இல்லையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க ஏதாவது ட்ரைனிங்காவது எடுத்துக்கணும். இதுல எதுவும் பண்ணாத ஆட்களை தான் நீட்னு குறிப்பிடுவாங்க. தண்ட சோறுன்னு சொல்றீங்க. இடியட். தண்டத்துக்கு பின்னாடியும் சோத்துக்கு பின்னாடியும் 1000 பாலிடிக்ஸ் இருக்குடா. அதெல்லாம் தெரியாம அந்த வார்த்தையை கண்டபடி பயன்படுத்தக்கூடாது, புரியுதா? சாரிங்க தர. சரிங்க தர. இந்தியாவில் இருக்கிற 3 இளைஞர்கள்ல ஒருத்தர் நான் மேல சொன்ன மாதிரி கல்வி, வேலை, பயிற்சி இது எதுவும் இல்லாத நீட் வரம்புக்குள்ள வரார். இங்க இளைஞர்கள் நான் சொல்றது 15 வயசுல இருந்து 29 வயசு வரையிலான ஆட்கள். என்னங்க 30 வயசு தோற்றால முதியோரா? என்னை கேட்டா அனிருத் பாட்டு பிடிக்காதவன், BTS யாருன்னு தெரியாதவன், ஜாப்பனீஸ் அனிமே பார்க்காதவன், ஃபுட்பால் ஃபேன் ஃபைட் போடாதவன், என்ன ஏஜ் குரூப்ல இருந்தாலும் முதியோர்னு தான் சொல்லுவேன். பட் இது யாரு இளைஞர்களுக்கான டேட்டா இல்ல, இளைஞர்கள் என்ன நிலைமையில இருக்காங்கிறதுக்கான டேட்டா. ஓஹோ. இந்த டேட்டாவை மனசுல வச்சுக்கிட்டு 15 வயசுக்கு மேலேயே இளைஞர்கள் தான் நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை திருமணத்துல தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதே மாதிரி 60 வயசு வரைக்கும் யூத் விங் தலைவரா இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப பிரச்சனையே இல்ல. ஐநா சபை கணக்குப்படி உலக அளவுல நீட் கணக்குல வர இளைஞர்களின் சதவீதம் 22%. அதே சமயம் நம்ம நாட்டோட நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் படி 33% இளைஞர்கள் இந்த நீட் கணக்குல வராங்க. ஓஹோ, அப்ப உலகத்தை விட சராசரியா நம்ம 11% அதிகமா இருக்கிறோமா? இதை விட வருத்தப்படுறதுக்கு நிறைய இருக்கு. 15 வயசு முதல் 29 வயசு வரை இளைஞர்கள்ல 15.4% ஆண்கள் தான் இந்த நீட்டுக்கு கீழே வர்றாங்க. அதுவே பெண்களை எடுத்துக்கிட்டா 51.7% வர்றாங்க. அப்ப பெண்களை விட ஆண்கள் சுறுசுறுப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தண்டச்சோறு பத்தி ஒரு பாலிடிக்ஸ் சொன்னேன்ல, அதை இங்க தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். பெண்கள் சோம்பேறியா இருக்கிறதால அவங்க நீட்ல இல்ல, அவங்கள சமூகம் கல்வி கற்க அனுப்பல, வேலைக்கு போக விடல, பயிற்சி எடுக்க அனுமதிக்கல. சும்மா ஆம்பளைங்கெல்லாம் குத்த சொல்லாதீங்க முதலாளி. நான் குறை சொல்லலடா, டேட்டா சொல்லுது. உன் பாஷையில சும்மா இருக்கிறதா சொன்னையே, அந்த பெண்கள் 90%க்கும் மேல வீட்டு வேலை செய்யறதையே முழு நேரமா செய்யறாங்க. அதுல ஆண்கள் வெறும் 7.5% தான் வீட்டு வேலை செய்யறாங்க. இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா தோற? என்னடா இப்படி கேட்டுட்ட? பக்கத்து நாடான பங்களாதேசத்துல பஞ்சாயத்து வந்ததே நீட் இளைஞர்கள் அதிகமானதான் தான்.